ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்றைக்கி பியூட்டி அண்ட் கேர் செக்மெண்ட்டில் வாட்டர்மெலன் ஸ்பார்க்லிங் ஜெல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ப்ரொஃபஷனல் மெத்தடில் இருக்கும். இதை நம்ம மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணலாம். ஃபேஸில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை லைட்டன் பண்ணி கொடுக்கும். இதில் விட்டமின் சி இருக்குது, ஸ்கின்னை ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கும். அதுவும் இப்போ சம்மர் டைமில் ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். ஃபேஸில் இருக்க ஆக்னி அண்ட் டார்க் ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற கண்டெய்னர், வெயிங் ஸ்கேல் எல்லாத்தையுமே ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கலாம். பவுலில் டிஸ்டில்டு வாட்டர் சேர்த்துக்கிறேன். ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது நார்மல் டேப் வாட்டரோ இல்லை மினரல் வாட்டரோ யூஸ் பண்ணக்கூடாது. நட்மேக் ஹைட்ரோசல் சேர்த்துக்கிறேன். இதில் ஆன்டிசெப்டிக் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபேஸில் இருக்க ஆக்னி, இன்ஃப்ளமேஷன் அண்ட் எக்ஸசிவ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும். ஸ்பாட்ஸுமே ரிமூவ் ஆகும். ஏஜிங் ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணும். கேமமைல் ஹைட்ரோசல் சேர்த்துக்கிறேன். ஸ்கின்னுக்கு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் அண்ட் க்ளோயிங் கொடுக்கும். இதில் ஆன்டிஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ரெட்னஸ் அண்ட் இரிட்டேஷனை ரிமூவ் பண்ணும். ஸ்கின்னை பியூரிஃபை பண்ணி கொடுக்கும். டார்க் ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ணி ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கும். செபி மேக்ஸ் ஜென் சேர்த்துக்கிறேன். நம்ம ஃபார்முலேஷனை திக்கன் பண்ணோம், ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நான் சேர்த்துக்கிறேன். ரேப் பண்ணி கவர் பண்ணிவிட்டு 1 hour சோக் பண்ணிக்கிறேன். 1 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. திக்கான ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஒரு ஸ்பார்க்லி எஃபெக்ட் இருக்குது. நல்ல ஒரு கிளிட்ரியாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டெக்ஸ்சர் நீங்கள் பார்த்தாலே தெரியும். நம்ம எந்த ஒரு கிளிட்டரும் ஆட் பண்ணல, பட் இப்போவே ஒரு ஸ்பார்க்லி எஃபெக்ட் இருக்குது. டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்வேன். இன்னொரு மெஷரிங் கப்பில் சாந்தம் கம் சேர்த்துக்கிறேன். நேச்சுரல் திக்னர் அண்ட் ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்கும் ஃபார்முலேஷனை. இது கூடவே ப்ரோபானிடி ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் பியில் ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் ஏ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வாட்டர்மெலன் எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். விட்டமின் ஏ, சி இருக்குது. ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஆன்டி ஏஜிங்க்கு நல்லா ஒர்க் ஆகும். ட்ரை அண்ட் டல்னஸை ரிமூவ் பண்ணும். ஸ்ட்ராபெரி எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். விட்டமின் சி இருக்குது. ஸோ ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். சாலிசிலிக் ஆசிட் இருக்கிறதுனால ஃபேஸில் இருக்க ஆக்னி ரிமூவ் ஆகும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. டார்க் ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ணும். ஜென்டலாக ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுக்கும். கொலாஜனை பூஸ்ட் பண்ணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ரிசர்வேட்டிவ் லிக்விட் ஜெர்மால் ப்ளே சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ராபெரி ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் ஒரு குட் ஸ்மெல்க்காக சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். காப்பர் மைக்கா ஒரு ஸ்பார்க்லி எஃபெக்ட்காக ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பாயிண்ட் கூட வெயிங் ஸ்கேலில் ஆட் ஆகலை. அவ்வளோ கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். காஸ்மெட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். ஸ்கின் சேஃப் பிங்க் லிக்விட் கலர் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கம்மியான அளவு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். ஏன்னா நம்ம வாட்டர்மெலன் சொல்லும் போது அதுக்கான ஒரு கலர் ஆட் பண்ணால் இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும்.
இதை மிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இதோட கன்சிஸ்டன்சி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஜெல் லைக் கன்சிஸ்டன்சி. ஸோ இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். ஸ்டெர்லைஸ் பண்ண கண்டெய்னரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மார்னிங் அண்ட் நைட் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மார்னிங்கில் சீரம் ஒரு டோனர்லாம் யூஸ் பண்ணுவீங்களா, அதெல்லாம் முடிச்சுட்டு மாய்ஸ்சரைசர் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதுக்கு பதிலாக இந்த ஜெல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நைட்லேயும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். முக்கியமாக இப்போ சம்மர் டைமில் நம்மளுக்கு ஜெல் லைக் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாய்ஸ்சரைசர் தான் நல்லா ஒர்க் ஆகும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், க்ரீஸியாக இருக்காது, ஸ்டிக்கியாக இருக்காது, குயிக்காக அப்சர்வ் ஆகும். இதோட ஸ்பெஷலாக நீங்கள் கொஞ்சமாக எடுத்தாலும் ஃபுல் ஃபேஸ் கவர் ஆகும். அண்ட் ஆல்சோ இதை அப்ளை பண்ணும்போது ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கும். ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கு மேலே நீங்கள் சன்ஸ்க்ரீன் மேக்கப் எல்லாம் வேர் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் சேலும் பண்ணலாம். 6 to 9 months வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்மெல் சூப்பராக இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த கலர் அண்ட் டெக்ஸ்சர் ரொம்ப பிடிச்சிருக்கோ எனக்கு கீழே பர்பிள் கலர் ஹார்ட் கொடுங்க. ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னை லைட்டன் பண்ணி டேன் ரிமூவ் ஆகும். இதில் விட்டமின் சி இருக்குது. ஸோ ஸ்கின்னை எங்கே வச்சுருக்கும், நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஃபேஸில் இருக்க ஸ்பாட்ஸ் ஆக்னே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். pH வேறு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பவுலில் நம்ம ரெடி பண்ண ஜெல்லேருந்து 2 grams நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். grams distilled வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். pH ஸ்ட்ரிப்பை உள்ளே இன்சர்ட் பண்ணி டிப் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். கரெக்டான வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.5 to 5.5 இருக்கணும். நம்மளோட ஜெல் 5 இருக்குது, பேலன்சிங்காக இருக்குது. நேச்சுரல் ஆயிலை ஸ்ட்ரிப் பண்ணி ஸ்கின்னை ட்ரை பண்ணாது. லாங் டேர்மாக யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ நம்ம ஃபார்முலேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். 6 to 9 months நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். எனக்கு இதோட டெக்ஸ்சர் கலர் ரொம்பவே பிடிச்சிருக்கு சொல்வேன். ஒரு ஸ்பார்க்லி அண்ட் டூயி எஃபெக்ட் இருக்குது. அண்ட் இதை அப்ளை பண்ணும்போது ஒரு கூலிங் சென்சேஷன் இருக்குல்ல, அதுவும் சம்மருக்கு வந்து வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு ட்ரீட்மெண்ட் பேஸில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கு வீடியோவில் சம்மருக்கு செட் ஆகிற மாதிரி வாட்டர்மெலன் ஸ்பார்க்லிங் ஜெல் எப்படி செய்யறதுன்னு உங்களோட டீட்டெயிலாக ஷேர் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.